வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம சுவையான கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கார சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன், 5 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் உளுந்து. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் உளுந்து சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு உளுந்தை வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். உளுந்து லைட்டாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். மிளகாய் வறுபட்டதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம். மிளகாய் வத்தல் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். நான் சாதா மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடைசியாக அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான கார சட்னி தயாராகிடுச்சு. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்டாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.